சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்ட போறான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத. நம்ம பார்த்த வேலைக்கு அவன் கன்ஃபார்மா உன் கழுத்துல தாலி கட்டவே மாட்டான். தாலி கட்ட வர மாதிரி அந்த கைத்திலேயே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொன்னுடுவான். ஜாக்கிரதையா இரு. ஐயோ, என்னத்த இப்படி சொல்றீங்க? எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அத்தை. என்ன எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கே தெரியல. இதுல உன்னை எப்படி நான் காப்பாத்துறது? என்னடா இப்ப? ஸ்ரீஜா உன்ன மன்னிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. ஸ்ரீஜா, நீ இவனை மன்னிச்சிட்டல? மன்னிச்சிட்டேன் அத்தை. போதுமாடா? போடா. அம்மா, அப்ப நான் எப்போ தாலி கட்டுறது? அதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துல வச்சு தாலி கட்டு. குடு. என்ன இவன்? அம்மா, என்ன ஸ்ரீஜா, இன்னும் ஒரே வாரம் தான். வெயிட் பண்ணு, மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே? ஆமா, மாப்பிள்ளை இப்ப என்ன சொல்லிட்டு போறான்? செருப்பு பிஞ்சிரும்னு சொல்லிட்டு போறான். பெரியவங்க உங்களை பார்த்து அப்படியே சொன்னா? டேய் நில்றா, என் ஆட்டத்தை பாருன்னு சொன்னியே, அது இதுதானா? மாப்பிள்ள, உன் பிளான் தான் என்ன? மாமா, யாருக்கு தெரியும்? இனிமே தான் யோசிக்கணும். அப்புறம் ஏன் அதுகளை குழப்பி விட்டு வந்தா? மாமா, இந்த மாதிரிலாம் டிராமா பண்ணாதான் அம்மா என்னை பத்தி கவலைப்படாம இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நாம எதிரிங்களை குழப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதை நம்ம சாதகமாக்கிட்டு அவங்கள ஜெயிக்க முடியும். அதான் மாமா அப்படி பண்ண. மாப்பிள்ள சூப்பரா. சஞ்சீவ் ஏன் இப்படி பண்ணிட்டு போறான்? நாம அவனை டென்ஷன் ஏத்தலான்னு பார்த்தா அவன் என்னடானா நம்மள குழப்பிட்டு போறான். சஞ்சீவ் ஏதோ பிளான் பண்றாத்த, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு போறான். இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சமந்தி அம்மா போன் பண்றாங்க? தெய்வானே, தெய்வானே, சமந்தி அம்மா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நல்லா இருக்கேன் நான். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவனுக்கு என்ன, எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்புறம் என்ன விசேஷம் சொல்லுங்க. சம்பந்தி, எங்க குடும்ப வழக்கப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க குலதெய்வம் கோயிலுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போய் பத்திரிக்கை எல்லாம் வச்சு சாமி கும்பிடுறது வழக்கம். நல்லதுங்க நல்லதுங்க. அத பத்தி நான் ஜோசியர் கிட்ட கேட்டேன். அவரு என்னடானா நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே போயிருங்கன்னு சொல்றாரு. அதான் நாளைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஓகே தானே? என்னங்க ஓகேன்னு கேக்குறீங்க? இதுக்கெல்லாம் சாமி விஷயம்லாம் தள்ளி போடவே கூடாது. நாளைக்கே போயிடலாம் சம்பந்தியம்மா. சரிங்க சம்பந்தி.
நான் அட்ரஸ் அனுப்புறேன், நீங்க குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துருங்க. சரி சரி சம்பந்தியம்மா. யாருப்பா போன்ல? அத்தையா? ஆமாம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்களாம். பத்திரிக்கை தாலி எல்லாம் வச்சு எல்லாரும் பூஜை பண்ணணுமா. அதான் நாளைக்கு நல்ல நாளா இருக்கு, போகலாமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேம்மா. அம்மா, நாளைக்கு எல்லாரும் சம்பந்தி விட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். எல்லாரும் ரெடி ஆயிடணும். தெய்வானே என்ன தெய்வானே? என்னங்க? சம்பந்தி வீட்டுல இருந்து சம்பந்தி அம்மா போன் பண்ணாங்க. சம்பந்தியா? திடீர்னு எதுக்கு போன் பண்ணாங்க? நம்ம சம்பந்தி வீட்டுல நாளைக்கு தாலி பத்திரிகை எல்லாம் வச்சு பூஜை பண்றதுக்காக காலையில அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாம். நம்மளையும் குடும்பத்தோட வர சொல்லிருக்காங்க. அப்படியா? இந்த பரமா நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க. அப்புறம் கிளம்பும் போது இது இல்ல அது இல்லைன்னு சொல்லாத. சரிங்க. ஏதாவது வாங்க வேண்டியது இருந்தா சொல்லுமா, வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். என்ன பாத்து. ஸ்ரீஜா, என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஆமா அனு, இன்னைக்கு சஞ்சீவ் வந்து எல்லாரும் முன்னாடி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. என்ன சொல்ற ஸ்ரீஜா? ஆமா அனு, அது மட்டும் இல்ல, நீ என்ன நம்ப மாட்டேற ஸ்ரீஜான்னு சொல்லிட்டு பூஜை அறையில சாமி கிட்ட இருந்த மஞ்ச கயிறை எடுத்துட்டு வந்து நான் இப்பவே உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட வந்தான். அப்புறம் என்னாச்சு? தாலி கட்டிட்டானா? இல்ல, சஞ்சீவ் என்கிட்ட தாலி கட்ட கிட்ட வரும்போது அத்தை வந்து தடுத்துட்டாங்க. மேரேஜுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, நீ அப்போ ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சஞ்சீவ் இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி விசித்திரமா தான் இருக்கு. அவன் கன்ஃபார்மா ஏதோ பிளானோட தான் நடந்துட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன பிளான் பண்றான்னு தான் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. சஞ்சீவ் கிட்ட ஒரு பிளானும் கிடையாது ஸ்ரீஜா. அவன் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். நீயும் கன்ஃபியூஸ் ஆயிருக்க. நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆகி யோசிச்சு ஏதாவது தப்பு பண்ணிடுவேன் தான் அவன் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். நீயும் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே தான் யோசிக்கிற. இல்ல அனு, எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி இல்லாம நான் நினைக்கிற மாதிரி சஞ்சீவ் ஏதாவது பிளான் பண்ணிருந்தா என்ன பண்றது? நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருந்தா அவன்கிட்ட நம்ம தோத்துருவோம். அதனால சஞ்சீவ் கிட்ட பிளான் இருக்கோ இல்லையோ, அவனை எந்த ஸ்டெப்பும் எடுக்க விடாம இருக்கிறதுக்கு நம்ம கிட்டயும் ஒரு பிளான் இருக்கணும். நாம முந்திக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணி சஞ்சீவை லாக் பண்ணணும். அப்போதான் நாம நினைச்சபடி சஞ்சீவ் ஏன் கழுத்துல தாலி கட்டுவான். அபி உனக்கு போட்டியா எங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டான். நீ சொல்றதும் சரிதான். முன்னெச்சரிக்கையா இருக்கிறது எப்பவுமே நல்லதுதான். ஆமா, நம்ம என்ன பண்ண போறோம்? நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு நீ நான் எல்லாருமா போய் பொண்ணு மாப்பிள்ள அப்புறம் பத்திரிக்கை எல்லாம் வச்சு பூஜை பண்ணணும்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மேட்டரை உங்க வீட்டுக்கு கால் பண்ணி கூட சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க. அந்த கோவில் பூஜையில வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும். நம்ம பண்ற விஷயம் சஞ்சீவ் இனிமே இந்த மேரேஜை நிறுத்தவே கூடாத அளவுக்கு இருக்கணும். பேசாம நான் ஸ்ரீஜா கழுத்திலே தாலி கட்டிடுறேன், அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லணும். இருக்கு அபசகுனம். என்ன அனு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல.
சூப்பர் பிளான். நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். இனிமேதான் அந்த சஞ்சீவுக்கு நாம யாருன்னு தெரிய போகுது. அனுமா என்னம்மா ரெடியா நீ? எப்போ ரெடிப்பா? தெய்வானே என்னங்க ரெடியா நீ? ரெடிங்க. வா சீக்கிரம் வா, நேரமாச்சு வா. வந்துட்டேங்க. அபி இங்க பாரு, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. வீட்லயே இரு. என்ன சரியா? வீட்லயே இருக்கணும். என்ன அக்கா இப்படி சொல்றா? சஞ்சீவ் கோயிலுக்கு கூப்பிட்டது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னடி எதுவும் பேசாம இருக்க? ஒன்னும் இல்ல. ஏய், அவ வெளியில போயிட்டு இருந்தா உனக்கு என்னடி? மா நீ சும்மாருமா. அன்னைக்கு பந்தக்கால் நடுறப்போ என் பேச்ச கேட்காம விருந்ததால அபி அத்தை பார்த்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை சமாளிக்க நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மறுபடியும் அந்த மாதிரி நடக்க கூடாது. அதுவும் இல்லாம இது ஏன் மேரேஜ். இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதனால எனக்கு மட்டும்தான் பாதிப்பு. சோ நான் என்ன சொல்றேனோ அத கேள்வி கேட்காம பண்ணு. அப்பா வாங்க போலாம். என்ன பேச்சு பேசிட்டு போற பாரு. அபி, அவ குணம்தான் உனக்கு தெரியும்ல. இவ இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. குடு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. போங்க. எப்பா பொன்னியம்மன் கோயிலுக்கு போனோம். பூஜைக்கு ரெடி பண்ணி வைக்கோ, நான் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டேன். சரி. சீதா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி ஆயிடுச்சுங்க. சாமிக்கு அலங்காரம் பண்ண உடனே நல்ல நேரம் முடியதுக்குள்ள பூஜை பண்ணணும். ஒரு 5 நிமிஷங்க. இதோ ஆச்சு. ஜெயந்தி சீக்கிரம் ரெடி பண்ணுமா? சரிங்க. என்னங்கம்மா? அங்க பூ பழம் மாலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத சீக்கிரமா எடுத்து. சரிம்மா. ஏமா அந்த பையில இருக்கிறத எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. அது கொண்டு வந்தா எல்லாம் ரெடி. நீங்க கோயில ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. எனக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிம்மா. மேடம், உங்களை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மேடம். யார் இவன்? உளறான். ஒன்னும் புரியலையே. மேடம், என்ன தெரியல உங்களுக்கு? தெரியலையே. மேடம், அன்னைக்கு கோயில்ல அந்த சல்மான் கூட கல்யாணம் நடக்க இருந்துச்சுல, அன்னைக்கு போலீஸ கூட்டிட்டு வந்து நான் தான் உங்க கல்யாணத்தை நிப்பாட்டி உங்க லைஃப காப்பாத்தினேன். ஓ, அபின்னு நினைச்சு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? நான் மட்டும் சார கரெக்டான நேரத்துக்கு கூட்டிட்டு வரலனா அந்த சல்மான் கூட கல்யாணம் ஆகி உங்க வாழ்க்கை நாசமா போயிருக்கு மேடம். அப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்தினது நீதானா? நல்ல காலம். இது ஒரு கெட்டதுலயும் நல்லதுதான் பண்ணிருக்கேன். நான் அப்பவே நினைச்சப்பா உன்னை எங்கேயோ பாத்திருக்கேன்னு. இப்பதான் ஞாபகம் வருது. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அதெல்லாம் எதுக்குங்க? நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த சாருக்கு தான் சொல்லணும். தம்பி யாரு?
அதாங்க அபிக்கு கல்யாணம் நடக்கிறப்ப ஒரு தம்பி போலீஸ கூட்டிட்டு வந்துச்சுல்ல அது இந்த தம்பி தாங்க. நான் தான் சார் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம். அண்ணே முதல்ல வண்டி எடுங்க, லேட்டா. சரிங்க மேடம். மேடம் சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருங்களா? யாரு? அதான் அன்னைக்கு என் கூட வந்தாரு. பேரு ஏதோ சஞ்சீவ் சார். சஞ்சீவா? ஆமா, எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்க சம்பந்தியோட குலதெய்வம் கோயிலுக்குப்பா. ஓ அப்படிங்களா? அத்தை மாமா கோயில்ல இருப்பாங்க. இவன் வந்து ஏதாவது சொன்னா சஞ்சீவம் அபியா லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருமே. சம்பந்தி வீடா? அப்ப மேடத்துக்கு கல்யாணமா? அப்ப சூப்பர் மேடம். அம்மா இந்த தடவையாவது நல்லா விசாரிச்சு நல்ல குடும்பத்துல உள்ள மாப்பிள்ளைய பாத்திருக்கீங்களா? அந்த ஃப்ராடு மாதிரியே மறுபடியும் பாத்துறாதீங்க. அப்படியெல்லாம் இல்ல, நல்ல குடும்பம் தான்ப்பா. அப்படியா? மாப்பிள்ளை யாரு? அது வந்து அவர் பேரு. அம்மா சும்மா தொணன்னு பேசிட்டே வராது, கொஞ்சம் அமைதியா வரியா? ஏண்டி நான் பேசின உனக்கு என்னடி? தலை வலிக்குதுமா. ஆமா, நான் பேசினா மட்டும் உனக்கு தலை வலிக்கும். இந்த ஆட்டோக்காரன் கோயிலுக்கு வந்தா பெரிய பிரச்சனையாயிடும். இவன் எப்படியாவது கழட்டி விடணுமே. என்ன பண்ணலாம்? மாப்பிள என்ன வாசலே வெறிக்க பார்த்துட்டு இருக்க? இல்ல மாமா, அபியை கோயிலுக்கு வர சொல்லியிருந்தேன். அதான் எப்ப வருவான்னு பாத்துட்டு இருக்கேன். மாப்பிள என்ன சொல்ற நீ? தங்கச்சி கோயிலுக்கு வருதா? எதுக்கு வர சொன்ன நீ? ஏன் இப்ப வந்தா என்ன? வந்தா என்னவா? தங்கச்சி யாராவது பாத்துட்டா அப்புறம் நமக்கு தானே பிரச்சனை. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க மாமா. அப்படியே யாருன்னா பார்த்தாலும் சமாளிக்க தான் ஸ்ரீஜா இருக்காளே, அப்புறம் என்ன மாமா? அதுக்கு இல்ல மாப்பிள, மேரேஜ் டைம் வேற நெருங்கிடுச்சு. இப்ப நம்ம ஏதாவது பண்ணி புதுசா எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கெல்லாம் முன்னாடி என் மேரேஜ் இன்விடேஷன் வச்சு சாமி கும்பிட போறோம். இந்த நேரத்துல கல்யாண பொண்ணு இல்லைன்னா அப்படி? இது அபிக்கும் எனக்கும் நடக்க போற மேரேஜ். அபி இல்லாம நான் மட்டும் எப்படி மாமா சாமி கும்பிடுறது? அதான் அபியை வர சொன்னேன். ஓ அப்படி பிளான் பண்றியா?